இன்றைக்கி ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி மட்டன் சுக்கா தாங்க செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை பெருசாக மசாலாலாம் அரைச்சி குழம்பு வைக்க தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக எப்பவும் போல் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுட்டு கறியை நல்லா கழுவி எடுத்து போட்டுடணும். நெக்ஸ்ட் எப்பவும் போல் உப்பு போட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே தண்ணி விடுங்க. அதில் கொஞ்சம் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துட்டு வரலாங்க. உங்களில் யாருக்காவது வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் ஏதாவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ப்ரொஃபஷனல் சாரீ ட்ரேப்பிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கலாமா. இதில் என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி நீட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி நீட்டாக அயன் பண்ணணும், அயன் பண்ண சாரியை பர்ஃபெக்டாக எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணும், ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா அந்த சாரியை திரும்ப எப்படி நீட்டாக கட்டணும் அப்படின்ற டீட்டெயில் நாலேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் மேம். லைவ் கிளாஸ்லேயும் சொல்லிக் கொடுப்பேன், ரெக்கார்டிங்கும் ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் 100 ரூபா மட்டும்தான் மேம். நீங்களும் இதே மாதிரி நீட்டாக பாக்ஸ் ஃபோல்ட் கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டு விடுங்க மேம். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணி விடுறேன். பார்த்துட்டு நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சுக்காவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு சாரி மட்டும் அர்ஜென்ட்டாக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, கிளம்பியாச்சு. பாய்.